ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஐஓபியில் எப்படி பணம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வித்ட்ரா எப்படி பண்ணுறதுன்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சலாமில் வந்துட்டு தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, 3 லாங்குவேஜுமே இருக்குது. இப்போ நம்ம தமிழில் வந்துட்டு ஃபில் பண்ணலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். தாராளமாக தமிழில் வந்துட்டு பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்கௌண்ட் நம்பரும் அந்த பணம் எழுதுகிற எண்ணும் தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் நம்பரை எழுதிருங்க. எழுதிட்டு அடுத்ததா டேட்டு வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதனால டேட்டும் எழுதிருங்க. எழுதிட்டு இங்க எவ்வளோ பணம் எடுக்கிறீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு 1000 ரூபாய் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 1000 அப்படின்னு சொல்லிட்டு எண்ணால எழுதிருங்க. இப்போ வாங்க வந்துட்டு நம்ம இங்கே எழுதலாம். 1000 ரூபாய் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே எழுதியாச்சு. அதே மாதிரி பாருங்க, நீங்க எவ்வளோ பணம் எடுக்கிறீங்களோ 50,000மா 1,00,000மா எவ்வளோ வேணாலும் நீங்க எடுக்கலாம். அதை தமிழ்ல நீங்க எழுதிக்கங்க. இந்த மாதிரி 1,00,000னா 1,00,000 ரூபாய் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கங்க. எழுதிட்டு அந்த எண்ணால வந்துட்டு நீங்க எவ்வளோ எழுதுறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு எண்ணால இங்கே எழுதிட வேண்டியதான். அவ்வளவுதாங்க. நீங்க கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு போறப்ப நீங்க தமிழ்ல எழுதுங்க. தமிழ்ல எழுதக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாலாம் இது பண்ணிட்டு இங்கிலீஷ்ல தான் எழுதணுமோ அப்படின்ட்டுலாம் இருக்காதீங்க. கண்டிப்பா நீங்க தமிழ்ல எழுதிருங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் சைன் வந்துட்டு நீங்க எப்படி சைன் போடுவீங்களோ உங்க சைன் இனிஷியல் போட்டு சைன் போடலாம். இல்லை எப்படி நீங்க உங்க பேர் மட்டும் எழுதுறீங்களோ எப்படி வேணாலும் நீங்க எழுதிக்கங்க. இங்கேயே எழுதிட்டு பின்பக்கமாகவும் வந்துட்டு நம்ம சைன் போட்டுற வேண்டியதுதான். உங்களோட சைனை வந்துட்டு எழுதிருங்க. அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இங்கிலீஷ்ல வந்துட்டு எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரியே இப்போ நீங்க தமிழ்ல எப்படி எழுதியிருக்கீங்களோ அதே மாதிரியே நம்ம வந்துட்டு இங்கிலீஷ்ல வந்துட்டு எழுதிடலாம். அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் டேட்டு வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா டேட்டு நீங்க போடாம கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க திருப்பி நம்மள்ட்ட வந்துட்டு கொடுத்துருவாங்க. அதனால நம்ம டேட்டு வந்துட்டு கண்டிப்பா அன்னைக்கு டேட்டு நீங்க என்னைக்கு எடுக்க போறீங்களோ அன்னைக்கு டேட்டு வந்துட்டு நம்ம எழுதிக்கலாம். டேட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்க நேம் வந்துட்டு இங்கே எழுத தேவை கிடையாது. அக்கௌண்ட் நம்பரை மட்டும் கரெக்டாக எழுதிருங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டேட்டையும் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1000 ரூபாய் எடுக்கிறோம்னா 1000 ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க. எவ்வளோ இப்போ 50,000 50,000 எடுக்கிறீங்கன்னா 50,000 அந்த மாதிரி எழுதிட்டு எழுத்துல எழுதிட்டு அங்கேயும் சைன் பண்ணிட்டு பின்னாடியும் வந்துட்டு சைன் பண்ணிருங்க. அவ்வளோதான். சைன் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க பணம் கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.